அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்காக சிந்திப்போம். அடுத்தது என்ன? வடிவமைப்பதில் வல்லவர் ஐயா ஸ்டாலின் குணசேகரன், நரேந்திரன் ஐயா தொகுத்து வழங்கியது போல, யாரை எதற்காக கொண்டு வரணும், அதனால் எப்படி கருத்தை நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவருடைய அரும் பணி மிகவும் போற்றுதலுக்குரியது. ஐயா சின்னசாமி ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ஒரு ரேர் பிரீடு. எனக்கு 2 வருஷம் ஜூனியர். அவர் ஒரு ரேர் பிரீடு, அவர் மாதிரி நம்மலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னார். முற்றிலும் உண்மை. ஸோ நான் உங்களை பாராட்ட மட்டும் வரவில்லை, உங்களுடைய வழிநடையில் நாங்களும் சேர்ந்து கொள்வோம், மக்களுக்காக சிந்திப்போம் என்பதில் இறையன்பு ஐயா பேசியது போல, மனம் ஒரு திறமை வாய்ந்த, வளம் மிகுந்த, சக்தி உள்ள ஒரு உருவாக்கம். அது மட்டும் போதுமா? இல்லை, மக்கள் வேண்டும். மக்கள் யார்? சமூகம். ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளுக்கு உட்படத்தான் அறிவியல் வளர்ந்து வந்தது. அதற்கு முன் இலக்கியம் மட்டுமே வளர்ந்து கொண்டிருந்தது. லட்சியாக கொண்டு வந்த இயல் இலக்கியம். ஸோ லட்சியங்கள் மட்டுமே இருந்தன, போதனைகள் வந்தன, பல காவியங்கள் வந்தன, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. கடந்த 200 ஆண்டுகள் மட்டும்தான் அறிவியலாளர்கள் தோன்றினார்கள். அறிவியல் அடிப்படையில் நம்பகத்தன்மை அற்றது. முதல்ல ஒருத்தருக்கு டிஸ்பிலீவ் வரணும். இது மட்டும் போதுமா, இது மட்டும் ஒர்க் பண்ணா போதுமா, இது மட்டும் செயல்பட்டா போதுமா அப்படின்னு ஒரு டிஸ்பிலீவ், நம்பிக்கை அற்றது வந்தா தான் அடுத்தது சிந்திக்க முடியும். நாங்கள் அப்படி, அதாவது தோல்வியை தோற்கடிக்க வேண்டும். தோல்வி நமக்கு ஒரு பாடமாக அமையும். தோல்வியை தோற்கடித்து விட்டால், எல்லா தோல்விகளையும் தோற்கடித்து விட்டால் வெற்றியை சிறப்பாக சுவைக்க முடியும். மயில்சாமி ஐயா சொன்னது போல, அடிப்படையில் ஒரு ராக்கெட் மண்ணிலிருந்து விண்ணுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு தோல்விதான். நீங்க முதல்ல ட்ரிகர் பண்ணி தீ வைக்கணும் அப்படின்னா, தீ வச்ச உடனே நேர கடலுக்கு தான் போகும். அந்த தோல்வியை கண்டு துவளாமல் அதிலிருந்து பாடம் படிச்சு வந்தப்பதான் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் வானத்திற்கு ராக்கெட்டை கொண்டு போக முடிஞ்சது. இந்த ராக்கெட் விடுறத முதல்ல உலக மக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு இன்மைக்கு வேண்டி, டிஃபென்ஸுக்கு வேண்டி மிசைல்ஸ் தான் உருவாக்குனாங்க. இப்போ அறிவியல் எல்லாருக்கும் பயம், ஆட்டம்பம் போட்டாங்க 2ஆம் உலக போரில். ஐயா சொன்னார், இந்த மாதிரி நம்ம போபாலில் ஐசோசைனேட் கசி வந்ததுனால எவரடி பேட்டரி யாரும் வாங்கலைன்னு சொல்லி, இது அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து வருவது கார்பன் டை ஆக்சைடு. கரியமில வாயு மண்டலத்தில் வந்ததால் நமக்கு இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. கடல் நீர் தென் துருவத்திலும் வட துருவத்திலும் உங்களுக்கு ஐஸா இருக்கிறது மெல்ட் ஆகி வர்றதுனால கடல் நீருடைய அளவு மேலே வருது. அதனால நம்மளுடைய காடுகள் எல்லாம் அழிஞ்சு வர்றதுனால அரிய வகை விலங்கினங்கள் எல்லாம் போறதுனால என்விரான்மெண்டல் சீர்கேடு, அதாவது சூழ்நிலை மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ உலகம் நம்ம அழிவை நோக்கி போகுமோ என்ற ஒரு அச்சம் எல்லாருடைய மனதிலும், வெளியே சொல்லினாலும் எல்லாருடைய மனசிலும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல அறிவியல் அழிவை தருமா, அறிவியல் ஆற்றாமையை கொண்டு வருமா, ஆற்றல் பெறுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஐயாவுடைய ஒரு பரந்த கூற்றை நம்ம வடிவமைத்து செயல்ல கொண்டு வரணும். இப்போ அதுக்கு எல்லாரும் நம்ம பேசிட்டு இருந்தப்போ, தோல்வியை கொண்டு துவளக்கூடாது, கண்டிப்பா அதை நம்ம பாடமாக தான் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகமாக குறையவில்லை. அறிவியல் ஓங்கி நிற்கிறது, தொழில்நுட்பம் ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, தேவையான அளவு சென்றடையவில்லை. இப்போ கோவிட், நம்ம கொரோனா வந்தது, எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, இறப்பு எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, ஆனால் எல்லோரையும் பாதுகாக்க முடியவில்லை. மருத்துவம், இப்போ சமூகத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா, மருத்துவம், விவசாயம், தொழில்நுட்பம், அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு மேலே தான் எல்லாம். இப்போ இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிப்புகளால் வந்தது. இந்த கண்டுபிடிப்புகளை
காட்சிகளாக கொண்டு வருவது மட்டும் அல்லாமல் அதை வந்து நம்ம சமூகத்துக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப தான் அறிவியலும் தொழில்நுட்பம் வந்து சேருது. இந்த அறிவியலும் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு வரது அப்படின்னு வயசானவங்க எல்லாத்தையும் கற்பித்தோ பயிற்சி முகாம்கள் நடத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோ நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு எளிமையானதல்ல. அதனால தான் கலாமையா சொல்லுவார், கனவு காணுங்கள். கனவு காணுங்கள் அப்படின்னா வந்து உறக்கத்தில் போலும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கூற்று. உறங்காமல் உறக்கத்தில் போலும் சிந்திக்க வேண்டும். நாம் அந்த தொடர்ந்து உழைப்பு, உண்மை, உயர்வு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல, அந்த கொள்கையில நம்ம உறக்கத்திலும் சிந்திச்சு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. அந்த கூற்றுல இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தியவர். 50 ஆண்டு காலமாக அவர் வழிநடத்தி நம்ம வானவியல் ஆராய்ச்சியை வழிநடத்தி வந்ததுனாலதான் மிசைல்ஸ் வந்தது, நாட்டு பாதுகாப்பு வந்தது, ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வந்தார். அயராது உழைப்பவர். அடுத்தது என்னன்னு முடிக்கிறதுக்கு முன்னையே அங்கிருந்து கை தூக்குவார். நாங்க எந்த ஒரு சந்திப்பில் இருந்தாலும் கருத்தரங்கத்தில் இருந்தாலும் பேசி முடிக்கிறதுக்கு முன்னையே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஐயா இன்னைக்கு சொன்னது வந்துட்டு அவ்வளவு வலிமையான வார்த்தை. அடுத்தது என்ன என்ற கேள்வி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி வரணும்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம அடுத்தது என்னன்னு சொல்லி நாங்க யோசிச்சப்போ ஐயா எதற்காக இன்னைக்கு வர சொன்னாருன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுது. அன்னைக்கு சொன்னாரு நீங்க கண்டிப்பா வரணும். ஐயாப்பா எப்படின்னு தெரியல, நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், எப்போ வரும்னு தெரியல, இல்ல நீங்க முயற்சி எடுத்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அதனுடைய ஐயா சொன்னதனுடைய வலிமை, ஆளுமை என்ன அப்படின்னு சொல்லி செய்யணும் அப்படிங்கிறத 80 உலக அறிவியல் அறிஞர்களை குறித்து குறிப்புகள் எழுதப்பட்டு புத்தக வடிவில் கொண்டு வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னை ஒரு உறுப்பினராக போட்டேன். இது மென்மேலும் போகணும் அப்படிங்கிறப்போ நான் யோசிச்சு வந்ததுல வந்து கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது, ஹார்ட்வேர் கடை இருக்குது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஷாப் இருக்குது. இது மட்டும் போதுமா அப்படின்னா, எல்லா இளைஞர்களுக்கும் பயிற்சி முகாம் கொடுக்குறோம், ஒரு நாள் கருத்தரங்கு நடத்துகிறோம். இதனால எவ்வளவு வலிமையா போகும் அப்படிங்கிறத இப்போ ஐடிஐ டிப்ளமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே போறதில்லை. எல்லாம் டிகிரி படிக்கிறாங்க, தியரி மட்டும் படிக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் படிச்சு அந்த ப்ராக்டிக்கல்ல இருந்து நம்ம வந்துட்டு பணிபுரியணும். அப்பதான் வந்து நாடு முன்னேறும், இண்டஸ்ட்ரி தொழில் முன்னேறும். இந்த தொழில் வளம் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தொழில் முனைவோர்கள் வர வேண்டும். தொழில் முனைவோர்கள் அப்படின்னா பொருளாதாரம் இருந்தால் தான் வர முடியும் இல்லை. கடின உழைப்பும் அறிவு நுட்பமும் தொழில்நுட்பமும் இளைஞர்களிடம் வரும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளரும். நம்ம அரசியலாளர்கள், அரசாங்கம் அதிகமான ஐடிஐ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதாவது இலவச கல்வி, ஓரளவுக்கு இலவச கல்வி இருக்குது. அதிகமான ஐடிஐ கிடையாது, அதிகமான டிப்ளமா காலேஜஸ் கிடையாது. நம்ம காளான்கள் மாதிரி எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரிகள் தான் இருக்குது. அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓவர் குவாலிஃபைட் ஆகிறாங்க. அவங்க கீழ்நிலைக்கு வந்து வேலை செய்கிறதே கிடையாது, செய்ய முடிய மாட்டேங்குது அவங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒயிட் காலர் ஜாப், வெள்ளை காலர் ஜாப் மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்துட்டு தே ஆர் ட்ராப் அவுட்ஸ். இவங்களுக்கு நம்ம அந்த தொழிலுக்கும் பள்ளி படிவம் இப்போ எஸ்எஸ்எல்சியில் 10ஆம் வகுப்புல இருந்தே பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு அவங்களுக்கு ஐடிஐ போகலாம். அதிகமான 10ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே ஸ்கூல்லேயே ஐடிஐஸ் கொண்டு வரலாம். ஸ்கூலில் வரப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி இப்போ மெக்கானிக்கல் சைடு இருக்குது, எலக்ட்ரிக்கல் சைடு இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம அக்ரிகல்ச்சரும் கூட வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரிவு வர்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஊக்கத்தன்மை மட்டும் இல்லை, மன வலிமை ஏற்படும். இப்போ +2 முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. காலேஜுக்கு போகிறதுக்கு பண வசதி குறையும், தங்கி படிக்கிறதுக்கு பண வசதி குறையும். அதாவது நிறைய நம்ம இயக்கங்கள் இருக்குது, பட் எத்தனை பேருக்கு நம்ம படிக்க முடியும், படிக்க வைக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி பயிற்சி முகாம்கள் மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் பலதுன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக வந்துட்டு மாணவர்கள் அதில் சேருவாங்க. சேர்றப்போ வந்துட்டு தொழில் பேட்டைகளுக்கு வந்துட்டு அவங்க நல்ல உறுதுணையான ஒரு உழைப்பாளிகளாக வருவார்கள், தெரிந்த உழைப்பாளிகள். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரெயின்டு தான், சொந்தமாக முயற்சி எடுத்து அவங்களா வந்துட்டு படித்து வர்றவங்க தான். இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்கள் மட்டும் இல்லாமல் தொழிலில் மேலே வந்தவங்க யாருமே வந்துட்டு பெரிய இன்ஜினியர்களாவோ அல்லது பெரிய தொழில்நுட்ப ஆளுகளாவோ இருந்து கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு, ரிஸ்க் எடுத்தாங்க, தெரியாமையே ரிஸ்க் எடுத்தாங்க.
தெரிஞ்சு யாரு எங்க மாதிரி படிச்சவங்களை போய் நீங்க போய் 100 கோடி போட்டு நீங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிங்கன்னு சொன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, படிக்காதவங்க எடுத்து வந்ததுல கடினமான உழைப்பு. இன்னைக்கு நான் திருப்பூர் சைடில் பார்த்தாலும் சரி, கோயம்புத்தூர் சைடில் பார்த்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது போன கடின உழைப்பு. இதுல ரிஸ்க் இருக்குதா? தோல்வியை கண்டு துவளவில்லை, படித்தார்கள், வளமையை கொண்டு வந்தார்கள். அப்படி வர்றப்போ அதை விட நம்ம பயிற்சி செய்து மாணவர்களை, இளைஞர்களை பயிற்சிக்கு உள்ளாக்கி 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் 4 வருஷம் என்ஜினியரிங் தான் போய் படிக்கணும்னு இல்லாமல் இந்த 2 வருடம் 3 வருடம், அதாவது இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சிறிய சிறிய போர்ஷனாக வச்சு நம்ம கொண்டு வர அப்படிங்கிறப்ப நிறைய இளைஞர்கள் வளமை பெறுவார்கள். இப்போ வளமை பெறுறப்ப கண்டிப்பாக தொழில் முன்னேறும். தொழில் முன்னேறப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வளமை பெருகும், முன்னேற்றம் சமூகத்திற்கு வரும். மற்றபடிக்கு இப்போ நான் இன்னொரு இது எனக்கு மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் அறிவியல் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் ஜெயகாந்தன்லேருந்து ஒரு பவா செல்லத்துறை, ராமகிருஷ்ணன், பல எழுத்தாளர்கள், நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் தான். சமூகத்தில் உள்ள அதாவது கஷ்டங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கஷ்டங்களை மீண்டு வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது வழி இல்லாமல் இருக்கு. நம்ம இந்த அறிவியல் புகுத்தி சமூக வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி முகாம் மட்டும் இல்லாம எழுத்துகள். இப்ப நான் எனக்கு சமூகத்தில் இருக்கிற குறைபாடுகளை சுண்டி அதை மட்டும் பத்தாது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அறிவியலோ தொழில்நுட்பம் அந்த கதை வடிவில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம பாடுபடணும். அதிக எழுத்தாளர்கள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே தமிழ் அறிந்த மக்களே நம்ம இந்த மாதிரி எழுதுறதுக்கு தூண்டுதல் கொடுக்கலாம். சமூகத்தில் உள்ள சீரழிவுகள், சிதிலங்கள், மலிவுகள் இதை மட்டுமே தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சமூகம் பாலடையுது, சமூகம் கீழே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்க நம்ம சமூகம் மேலே வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த முன்னெடுப்புகள் அறிவியல் சார்ந்தது. இந்த அறிவியல் சார்ந்தது நம்ம நேர ட்ரை சப்ஜெக்டா கொண்டு போறோம். அவங்களுக்கு இப்ப புரிதல் குறைவா இருக்குது, ஏற்புடைமை குறைவா இருக்கு. இப்ப சமூகத்தில் இருக்கிற சமூகம் பிளஸ் இந்த இலக்கியம் பிளஸ் அறிவியல், இலக்கிய அறிவியல் மட்டும் இல்லாம அந்த மாதிரி புக்கு வடிவில் கொண்டு வரப்போ இன்னும் படிக்கிறவங்க அதிகமாவாங்க, வாசிப்பவர்கள் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்து எனக்கு இப்போ நான் ஆக்சுவலி நான் எழுதணும்னு தான் நான் அதிகமாக வந்தது. எழுதணும்னு வர்ற பார்த்தீங்கன்னா சும்மா எப்பவுமே எழுதுற மாதிரி எல்லாரும் சமூகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படிக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி எப்படி நான் தொழில் முனைவோர் வழியில் சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு தொழில் புரட்சிக்கு நம்ம வழிவகுப்போம் அப்படின்னு பொருளாதாரம் கண்டிப்பாக முன்னேறும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு பார்த்ததில் வச்சுக்கப்ப. அப்போ அந்த மாதிரி நம்ம போகிறப்போ கண்டிப்பாக வளர்ச்சியும் சமுதாயத்தில் முன்னேற்றமும் வரும். இன்னொரு கருத்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வானத்துக்கு போயிட்டோம். வானத்துக்கு போயிட்டு வானத்தையே தான் பார்த்துட்டு இருக்கணும். வனத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஐயா சொன்னாங்க வானம் விண், மண் முதல் விண் வரைன்னு சொல்லி. நான் என்ன சொல்லுவேன், வானம் முதல் வனம் வரை, வனத்தில் என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் நம்மளால செய்ய முடியும். இதை நம்ம அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வளமை இப்போ டெலிமெடிசின் சொல்லிட்டு நாங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இஸ்ரோலேருந்து. அப்போ ஒருத்தர் ஐயா சொன்ன மாதிரி இங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது கோயம்புத்தூர்லேருந்து ஐயா டாக்டர் பழனிவேல் ஐயா ஐசியாவில் எல்லா இடத்துக்கும் லேப்ராஸ்கோபி மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறார் த்ரூ டெலிமெடிசின். அந்த மாதிரி வளமை பெருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் போய் சார், நல்லது தான், அதை செய்ய வேணாம். நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க, அதிகப்படியான கீழ்த்தர இதில் இருக்கிறவங்க, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க 40% மேலே இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தது சஸ்டைனபிலிட்டி ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு 1910 ஹென்ரி ஃபோர்டு பேட்டரி வெஹிக்கிளுக்கும் ஹென்ரி ஃபோர்டோட ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், இன்னைக்கு போகிற நம்ம பைக், கார் எல்லா வண்டிக்கும் நம்ம பெட்ரோல் தான் ஃபில் பண்ணுறோம். இந்த பெட்ரோல்னால வேகத்தில் போக முடியுது. 1, 2 ஒரு லிட்டர் பெட்ரோல்லையும் அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 350 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிருக்குது. 350 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இதனால கார்பன் டை ஆக்சைடு காற்றில் டபுள் ஆயிருக்கனால தான் நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை அதிகமாயிருக்குது. இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கே இன்னும் ஒரு பல ஆண்டுகள் ஆகும். இப்போ இதை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வண்டிகள் கொண்டு வர்றப்போ இப்போ அந்த சஸ்டைனபிலிட்டி, நம்ம எந்த அறிவியல் எது கொண்டு வந்தாலும் புதுசாக கொண்டு வந்த ஐட்டத்தை போல சஸ்டைனபிலிட்டி பார்க்கணும்.
1910 ஹென்ரி ஃபோர்டு வந்துட்டு பெட்ரோல் பேஸ்டு வெஹிக்கிள் கொண்டு வந்து விட்டதுனால எத்தனையோ முன்னேற்றங்கள் இருந்தது. வீல் பேஸ்டு கண்டுபிடிப்புகள், அதாவது சக்கரத்தை சுத்தி போகக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்தது, மக்களுக்கு நல்லது வந்தது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அந்த சஸ்டைனபிலிட்டி நம்ம யோசிக்காம இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம முன்னேற்றத்தை கொண்டு போனோம்னா மலிவு விலையில வந்துட்டு அஃபோர்டபிலிட்டி, மலிவு விலையில வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது இந்த சூழ்நிலை என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். மூணாவது சஸ்டைனபிலிட்டி. இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியை வச்சு எனக்கு வந்துட்டு இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சு அதை சூரிய வெப்பத்திலிருந்து பிரிச்சு ஃபியூயல் செல்ஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொடுத்தோம்னா வாட்டர் தான் வெளியே வரும். அதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி, காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த காஸ்ட் குறைக்கிறதுக்கு வந்துட்டு மென்மேலும் நம்ம சிந்திக்க வேண்டும். அந்த மென்மேலும் சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு வேண்டி தான் அறிவியலாளர்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மட்டும் கிளாஸ் எடுக்க வைக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்றப்போ டெஃபினட்டா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயரும், வளர்ச்சி பெருகும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி மக்களுக்காக சிந்திக்கும் இயக்கம் மென்மேலும் வளர்ந்து 100 ஆண்டு கடக்கிறது இல்லை, கண்டினியூஸா தொடர்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.